மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம். வாசிப்போம். வம்ச வரலாறு குறித்து வாசிப்போம். ஃபஸ்ட்டு ஆபிரகாமை குறித்து எழுதியிருக்கு. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்கை பெற்றான். ஈசாக்கு யாக்கோபை பெற்றான். யாக்கோபு யூதாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். ஓகே, முதலாவது ஆபிரகாம் தேவன் தன்னை அழைக்கும்போது எப்படி அழைக்கிறாரு? நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாக இருக்கிறேன் என்று சொல்கிறாரு. ஆக இந்த 3 பேருடைய நாமங்களும் முதலாவது எழுதப்பட்டிருக்கு. அவருடைய சந்ததியில் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தார் என்பது இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு அந்த சந்ததியில் வந்த ஒவ்வொருத்தருடைய பெயருமே இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். இப்போது முதலாவது நம்ம வாசிக்கும்போது என்ன பார்க்குறோம்? ஈசாக்கு அவருடைய பையன் யாக்கோபு. யாக்கோபுக்கு பிறந்தது ஒரு பையன் மாத்திரமல்ல, 12 பசங்க அவருக்கு பிறந்தாங்க இல்லைங்களா? ஆனால் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது யாரை குறிப்பிட்டிருக்கிறது? யூதாவை மாத்திரம் குறிப்பிட்டிருக்கு. அப்படியானால் நம்ம இந்த வம்ச வரலாறில் ஒன்றை புரிந்து கொள்கிறோம். எல்லாருமே அந்த வம்சத்தில் பிறந்த அத்தனை பேருடைய பெயரையும் எழுதுனாங்கன்னா அதுக்கு எத்தனையோ பக்கங்கள் எழுத வேண்டியிருக்கும். ஆகையினால அப்படி எழுதவில்லை. அந்த ஜீனியாலஜியில் யார் டைரெக்டாக இன்வால்வ்டோ அவங்க பேர் தான் இங்கே போட்டிருக்கு. இந்த உதாரணத்தில் பார்த்திங்கன்னா யூதா, 12 பேரில் யூதா ஒருத்தருடைய நாமம் தான் எழுதப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது அவருக்கு பிறந்த பசங்களும் பார்த்திங்கன்னா ஒருத்தர் நாமம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ பாருங்கள், யூதா பாரேசையும் சாராவையும் தாமாரிடத்தில் பெற்றான். இங்கே சாரான்னொடனே அது பெண் பெயர் போல் இருக்குது. அது சாரா இல்லை, ஜெரா. இங்கிலீஷில் பார்த்திங்கன்னா ஜெரான்னு போட்டிருக்கும், தமிழில் அப்படி மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ இந்த 2 பசங்களை தாமாரிடத்தில் பெற்றான் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது இந்த இடத்துல ஒரு சகோதரியினுடைய பேரும் கொடுக்கப்பட்டிருக்கு. யார்? தாமாருங்கிறவங்க. இந்த இடத்துல அதை கொடுத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குது என்று நான் விசுவசிக்கிறேன். காரணம் என்னென்னா, இந்த இடத்துல யூதாவினுடைய மனைவி தாமாரா என்று சொல்லி பார்த்தால் கிடையாது. யூதாவினுடைய மனைவி கிடையாது. அவருக்கு 2 பசங்க இருக்கிறாங்க. ஏர் ஓனான் என்று சொல்லி ஒரு கானானிய ஸ்திரியை தான் யூதா மனம் செய்து கொள்கிறார். அந்த கானானிய ஸ்திரிக்கு பிறந்த ஏரும் ஓனானும் துன்மார்க்கம் உள்ளவங்களாக இருந்ததுனால கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். அதன் நிமித்தம் அவர்களுக்கு கொல்லப்பட்ட பெண் தான் இந்த தாமார். ஆனால் பிற்காலத்தில் யூதா தன் மனைவியை இழந்த பின்பு யூதா தாமாரை சேர்ந்ததினால் அவருக்கு பிறந்தது தான் இந்த பாரேஸ். இந்த பாரேஸும் எஸ்ரோமும். ஸோ அவருக்கு உரிமை மனைவியாக இருந்தவர்கள் கிடையாது தாமார். ஸோ இதை நம்ம பழைய ஏற்பாட்டு ஆகமங்களில் வாசிக்க முடியும். அப்போது இது நமக்கு என்ன ஞாபகப்படுத்துகிறது இந்த ஜீனியாலஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜீனியாலஜியில் குறிப்பிடப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் சாதாரண மனிதர்கள். இவர்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே அவர்கள் தேவனுடைய சித்தத்தின்படி நடந்தாங்க, கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடந்தாங்க அப்படின்னு சொல்லும்படியாக இல்லை. ஆனால் இவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள் என்பது தான். உதாரணமாக இப்போ யூதா வாழ்க்கையை எடுத்துக்கிட்டிங்கன்னா, யூதா விசுவாசத்தினாலே நீதிமான் என்று சொன்னால் இந்த காரியம் அவர் தன் மருமகள் என்று அறிந்து இந்த காரியத்தை அவர் செய்யலை, அவர் அறியாமல் செய்தார். பின்னால் எழுதியிருக்கு அவர் பின்பு தாமாரை சேரவில்லை என்று சொல்லி. அப்போது இந்த இடத்துல விசுவாசத்தினால யூதா பெயர் பெறுகிறார். அதே மாதிரி அவருக்கு பிறந்த பசங்களில் 2 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தன் பாரேஸ், இன்னொருத்தன் எஸ்ரோம். இதில் பாரேஸிலிருந்து தான் அடுத்த சந்ததி வருகிறது என்பதை பார்க்குறோம். ஸோ இது நமக்கு இந்த ஜீனியாலஜியை வாசிக்கும்போது எதை ஞாபகப்படுத்துறது என்று சொல்லி பார்த்தோம்னா, இப்போது இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த ஜீனியாலஜியில் வந்தவங்க எல்லோரும் பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாங்க, அதனால் தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார் என்று அல்ல, அவர்கள் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டார்கள். இப்போ அதே மாதிரி என் வாழ்க்கையும் உங்கள் வாழ்க்கையும் கர்த்தருக்கு முன்பாக இருக்குது. நம்ம பெரிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லி கர்த்தர் நம்மை தெரிந்து கொள்ளவில்லை. நம்ம சாதாரண மக்கள், நம்ம பாவத்தில் இருந்தோம். நம்மை கிருபையாய் மன்னித்து அவர் நம்மை விசுவாசத்தினாலே நீதிக்குட்படுத்தி இருக்கிறார். அதனால தான் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்ட நம்ம ஒவ்வொருத்தருமே கர்த்தருடைய பார்வையில் ஒன்றாக இருக்கிறோம். ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை,
அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. நம்ம எல்லோரும் கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக இருக்கிறோம் என்று வேதவசனம் சொல்லுது. ஸோ இந்த ஜீனியாலஜி நமக்கு அதைத்தான் ஞாபகப்படுத்துகிறது. அதாவது த ஃபாலன் நேச்சர் ஆஃப் மேன், பட் த குட்னஸ் ஆஃப் காட் அண்ட் த மைட் ஆஃப் காட். தேவன் எப்படிப்பட்ட ஒரு மனிதனையும் அவரால் வெளிச்சமாக்க முடியும் என்பதைத்தான் இங்கே நமக்கு காண்பிக்குது. 4ஆம் வசனம் பாருங்கள். ஆராம் அம்மினதாபை பெற்றான், அம்மினதாப் நகசோனை பெற்றான், நகசோன் சல்மோனை பெற்றான், சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான். இப்போ இந்த ராகாப் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இவங்க நம்ம பழைய ஏற்பாட்டில் எரிகோ பட்டணத்தை வேவு பார்ப்பதற்கு வேவுக்காரர்கள் போன பொழுது அந்த எரிகோ பட்டணத்தை சேர்ந்த ஒரு வேசி இந்த ராகாப். இவர்களும் விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டவர்கள். காரணம் என்ன? இவர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த பட்டணத்துக்கு வந்த வேவுக்காரர்களை தன் வீட்டிலே தங்க அனுமதித்தாள் இந்த ராகாப். காரணம் என்ன? அவள் கர்த்தரை விசுவாசித்தாள், ஆகையினாலே அதை செய்தாள். ஸோ கிரியையினாலேயும் ராகாப் நீதிமானாக்கப்பட்டாள்னு சொல்லி நம்ம இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தியானித்தோம். ஸோ அந்த ராகாபு யாருக்கு மனைவி ஆகிறாங்க? சல்மோன் போவாஸை ராகாபின் இடத்தில் பெற்றான் போட்டிருக்கு. ஸோ அந்த சல்மோனுக்கு மனைவி ஆகிறாங்க. போவாஸ் அவங்களுக்கு பிறந்த பையன். அந்த போவாஸுக்கு பிறந்தது ஓபேத். அந்த ஓபேது யாருக்கு பிறக்கிறாரு? ரூத்தினிடத்தில் பெற்றான். ரூத்தினுடைய சரித்திரம் நம்ம வேதாகமத்தில் இருக்குது. ரூத்தினுடைய சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம் என்னென்னா, இவர்கள் ஒரு மோவாபிய ஸ்திரீ, இஸ்ரவேலை சேர்ந்தவர்கள் அல்ல. இவர்கள் எப்படி விசுவாச குடும்பத்தில் இவங்க இணைந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம் என்று சொன்னால், நகோமி என்கிற இஸ்ரவேலை சேர்ந்த அவர்கள் என்ன செய்கிறாங்க? தன்னுடைய கணவனோடும் பிள்ளைகளோடும் சேர்ந்து அந்த கொடிய ஒரு கஷ்ட காலத்தில் அவங்க போய் சேர்றாங்க இந்த மோவாபு பட்டணத்தில். அங்கே அவர்கள் தன்னுடைய மூத்த மகனுக்கும் இளைய மகனுக்கும் பெண் கொண்டாங்க. அதில் மூத்த மகனுடைய மனைவி தான் இந்த ரூத். இப்போது 2 பையன்களையும் அவங்க இழந்து போகிறாங்க. இழந்த பிறகு அவங்க பசங்களுடைய மனைவிமார்கள், மருமகள்கள் 2 பேருமே என்ன செய்கிறாங்க? மாமியாரோடு திரும்ப வரணும் என்று சொல்லும் பொழுது ரூத் மாத்திரம் தன்னுடைய மாமியை சேர்ந்து கொண்டு அவரோடு கூட வந்து விட்டாங்க. காரணம் அவர்களுடைய விசுவாசம். இப்போது ரூத்தும் அதே மாதிரி விசுவாச குடும்பத்தில் இணைகிறாங்க. அவர்களுக்கு தான் யார் பிறக்கிறாரு? ஜெஸ்ஸி பிறக்கிறாரு. ஈசாய் என்று போட்டிருக்கு ஆங்கிலத்தில், ஜெஸ்ஸி. இந்த ஈசாய்க்கு பிறந்தவர் தான் தாவீது ராஜா. தாவீது ராஜா இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஜீனியாலஜி இங்கேருந்து இந்த படத்தில் போட்டிருக்குது. ஆதாம்லேருந்து ஆபிரகாமை அவங்க அதே மாதிரி நோவாவும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. ஏன்னா நோவாவும் ஒரு விசுவாசத்தினாலே தேவனிடத்தில் பெரிய கிருபை பெற்றவர். அதற்கு பின்பு வந்தவர்களுடைய தலைமுறை இங்கே போட்டு, இங்கே தாவீது ராஜாவிலிருந்து இந்த தலைமுறை இங்கே போடப்பட்டிருக்கிறது. ஸோ தாவீது ராஜாவுக்கு கீழே இங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை வாசிப்போம் பாருங்கள். ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா உரியாவின் மனைவியாய் இருந்தவளிடத்தில் சாலமோனை பெற்றான். ஸோ தாவீது தேவனுடைய பார்வையிலே அருமையானவர், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற இருதயம் கொண்டவர். ஆனாலும் அவரும் மாம்சத்தினாலே பாவம் செய்தார். அதன் நிமித்தம் என்ன நடந்தது? பட்டயம் அவர் குடும்பத்தை விட்டு விலகாதிருந்தது. யாருடைய மனைவியை எடுத்துக்கொண்டார்? உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்டார். அப்போ அதை இங்கே வேதத்தில் கர்த்தர் எழுதி வைப்பதற்கு என்ன காரணம்? தாவீதுனுடைய வாழ்க்கையிலிருந்து கர்த்தர் நமக்கு கற்றுக்கொள்ள விரும்புகிறார். 2ஐயும் கற்றுக்கொள்ள விரும்புகிறார். ஒன்று என்ன? நீதியாய் நடக்கும்போது தேவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய வெகுமதி, கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய ஆளுமை. அதே நேரத்தில் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தால் வரக்கூடிய ஆக்கினை தீர்ப்பு, நீதியான நியாய தீர்ப்பு 2மே கர்த்தரிடத்தில் இருக்குது என்பதை ஞாபகப்படுத்துதான். ஏன்னா தாவீது உரியாவின் மனைவியை எடுத்துக்கொண்ட பொழுது கர்த்தருடைய கற்பனை, நீ பிறனுடைய மனைவியாகிலும் பிறனுக்குரிய யாதையும் நீ இச்சியாதிருப்பாயாக என்று கட்டளை சொல்லுது. ஆனால் பிறனுடைய மனைவியை அவர் இச்சித்து எடுத்துக்கொண்டார். இப்படி செய்ததன் நிமித்தம் கர்த்தர் அவருக்கு கொடுத்த நியாய தீர்ப்பு என்ன? பட்டயம் உன் வீட்டை விட்டு விலகாதிருக்கும். உன் ஸ்திரீகளை நீ அடுத்தவனுடைய ஸ்திரீயை யாரும் தெரியாமல் எடுத்த உன் ஸ்திரீகளை எல்லார் முன்னாடியும் நான் உனக்கு அடுத்தவனுக்கு கொடுப்பேன் என்று தேவன் சொன்னார்.
அது மாத்திரமல்ல, இன்னும் பல அவருடைய முதலாவது பிறந்த பையனையும் அவர் இழக்க வேண்டியது இருந்தது. ஸோ பல இழப்புகளை அவர் சந்திக்க வேண்டியிருந்தது. இதன் மூலம் அவர் என்ன செய்தார்? அதற்கு பிறகு கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். தாவீது இப்படி சொல்லியிருக்காரு இல்லையா, நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனாலே உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பிரமாணத்தை மீறினா என்ன நடக்கும் என்பதை நான் கற்றுக்கொள்கிறேன் என்று சொல்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்ம தாவீதின் வாழ்க்கையில் இதை பார்க்கிறோம். அதற்கு பின்பு சாலமோனை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறாரு. ஏன்னா தாவீது அதனுடைய எல்லா பிரதிபலனையும் அடைந்து முடித்து விட்டார். பின்பு என்ன நடந்தது? அவருக்கு பின்னாடி அவருடைய பையன் சாலமனை கர்த்தர் வெகுவாய் ஞானத்தினால் நிறைத்து அவருக்கு இஸ்ரவேலை முழுவதும் ஆளக்கூடிய ஆளுமையை கொடுத்து அவர் மூலமாக தான் முதல் தேவாலயம் கட்டப்பட்டது. ஸோ அந்த சாலமன், அவருக்கு பிறந்தது ரெகொபயாம். ஆனால் சாலமன் கர்த்தருடைய பார்வையிலே உத்தமமாக இருக்கவில்லை. ஆகையினால என்ன பார்க்கிறோம்? ரெகொபயாமின் காலத்திலே இஸ்ரவேலானது 2ஆய் பகுக்கப்பட்டு போனது, வடக்கு தெற்கு என்று சொல்லி. ஸோ அதற்கு பிறகு ரெகொபயாமுக்கு பிறகு வரக்கூடிய நாமங்கள் இருக்குது பார்த்தீங்களா, இவங்க எல்லாருமே தெற்கு பகுதியாகிய யூதாவை ஆண்ட ராஜாக்களை ஒழிய இவர்கள் வடக்கு பகுதியை இழந்து போனவர்கள். அதற்கு என்ன காரணம்? கர்த்தருக்கு விரோதமாய் பண்ணின கலகம், விக்கிரக ஆராதனையினால் வந்த விளைவு. ஸோ இதையும் நம்ம இதில் பார்க்குறோம். பாருங்கள், ரெகொபயாமை பெற்றான், ரெகொபயாம் அபியாவை பெற்றான், அபியா ஆசாவை பெற்றான். இந்த ஆசாவின் காலம், அவர்களும் பார்த்திங்கன்னா அதற்கு பின்பு வந்த ராஜாக்கள், இவங்களும் எல்லோரும் கர்த்தரிடத்தில் உத்தம இருதயத்தோடு இருந்தார்கள் என்று சொல்லி பார்த்தோம்னா இல்லை. பார்த்திங்கன்னா ஒருத்தர் இருப்பாங்க, அவர் கொஞ்ச நாள் ஆண்டவரோடு இருப்பாங்க, அப்புறம் திரும்ப அவங்க பாவத்தில் விழுவாங்க. இப்படியே ஒரு சைக்கிள் ஆஃப் சிச்சுவேஷன் தான் போய்கிட்டு இருந்ததை பார்க்குறோம். யோசபாத்துக்கு அப்புறம் ஜோரம், ஜோரத்துக்கு அப்புறம் உசியாவுக்கு அப்புறம் ஜோத்தம்க்கு அப்புறம் ஆகாஸுக்கு பிறகு ஹெசக்கையா. இந்த ஹெசக்கையாவை பற்றி நம்ம வாசிக்கிறோம். இவர் ஆண்டவருடைய பார்வையில் மிகவும் அருமையானது செய்கிறாரு. இவருடைய காலத்தில் யூதா அமெரிக்கையாக இருந்தது, அமைதியாக இருந்தது. ஆனால் இவரும் இறுதியில் நோய் கண்ட பொழுது அவர் என்ன செய்தார் என்று பார்க்கிறோம். அப்புறம் கர்த்தரை நோக்கி கண்ணீர் விட்டு அழும்பொழுது கர்த்தர் என்ன செய்தார்? அவருடைய நோயின் படுக்கையை மாற்றி போட்டு 15 ஆண்டுகள் இவருக்கு கொடுக்கப்பட்டது. அவருக்கு பிறந்த பையன்தான் மனாசே. மனாசே 55 ஆண்டுகள் அரசாண்டான். இவனுடைய காலத்தில் மிகவும் கொடுமையான காரியங்கள் யூதாவிலே நடைபெற்றது. கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தவன். அந்நிய தேவர்களை வழிபட்டு கொண்டிருந்த மனாசையினாலே யூதா மக்கள் அவ்வளவு பாடுபட்டாங்க. கடைசியில் அவன் மனம் திரும்பினான் என்று பார்க்கிறோம். அதுக்கு பிறகு பார்க்குறோம் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலம் வருது பாருங்கள். ஏன்னா எசேக்கியாவுக்கு அப்புறம் மனாசேக்கு அப்புறம் ஆமோன், அப்புறம் யோசியா என்று சொல்லக்கூடிய ராஜா. அதுக்கு பிறகு சிறைப்பட்டு போகும் காலத்தில் 11ஆம் வசனம் சொல்லுது, பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகும் காலத்தில் யோசியா எகோனியாவையும் அவன் சகோதரரையும் பெற்றான். பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போன பின்பு எகோனியா சலாத்தியேலை பெற்றான். சலாத்தியேல் ஜேராரா பாபேலை பெற்றான். அதாவது இஸ்ரவேல் வடக்கு பகுதி தேவனை விட்டு பிரிந்து அவர்கள் விக்கிரக ஆராதனை செய்து தேவனுக்கு கோபம் மூட்டினதினாலே அவர்களை அசிரியர்கள் கையிலே கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். அசிரியர்கள் அவர்களை ஆண்டு கொண்டார்கள். அதன் நிமித்தம்தான் இந்த சமாரியா என்கிற பட்டணம் அசிரியர்களுடையதாக மாறினதை பார்க்குறோம். இது வடக்கு பகுதிக்கு வந்த நியாய தீர்ப்பு. இப்போ தெற்கு பகுதியான யூதா அதற்கு பிறகும் கொஞ்ச நாள் கர்த்தரோடு இருந்தது. அங்கேயும் ராஜாக்கள் கொஞ்சம் பேர் ஆண்டவரோடு இருப்பாங்க, அப்புறம் திரும்ப வழி விலகிடுவாங்க. இப்படியே ஒரு சைக்கிளில் அவங்க இருந்துகிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த காலகட்டத்தில் என்ன நடந்தது என்று சொல்லி பார்க்குறோம். சிறைப்பிடிக்கப்பட்டு போச்சு யூதா பாபிலோனியர்களால். ஸோ இதை ரெண்டையும் கர்த்தர் நியாய தீர்ப்புக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முன்னாடி தன்னுடைய தீர்க்கதரிசிகள் மூலமாக பல முறை எச்சரிப்பு அனுப்புனார். அவர் எச்சரிப்பில் சொன்னதை அதே மாதிரி அவர்கள் மீது வந்ததை பார்க்குறோம். இப்போது சிறைப்பிடிப்பின் காலத்தில் பிறந்த பசங்க யாருன்னு சொல்லி அவங்களுடைய நாமங்களும் போட்டிருக்குது. அதுக்கு பிறகு 13ஆம் வசனம், செரபயாபேல் அபியூதை பெற்றான்,
அபியூத் எலியாக்கீமை பெற்றான். எலியாக்கீம் ஆசோரை பெற்றான். ஆசோர் சாதோக்கை பெற்றான். சாதோக்கு ஆகீமை பெற்றான். ஆகீம் எலியூதை பெற்றான். எலியூத் எலையாசாரை பெற்றான். எலையாசார் மாத்தானை பெற்றான். மாத்தான் யாக்கோபை பெற்றான். யாக்கோபு மரியாளுடைய புருஷனாகிய யோசேப்பை பெற்றான். பார்த்தீங்களா, கடைசியில் இந்த ஜீனியாலஜியில் இங்கே பார்க்குறோம் ஜேக்கப், அதுக்கப்புறம் ஜோசப், ஜீசஸ் கிரைஸ்ட். அப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனனத்தின் வரலாறு இது போட்டிருக்குது. இவ்விதமாய் உண்டான தலைமுறைகள் எல்லாம் ஆபிரகாம் முதல் தாவீது வரைக்கும் 14 தலைமுறைகள். தாவீது முதல் பாபிலோனுக்கு சிறைப்பிடிக்கப்பட்டு போன வரைக்கும் இருந்த காலகட்டத்தில் 14 தலைமுறைகள் இருந்தாங்க. அதற்கு பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரைக்கும் உள்ளது இன்னொரு 14 தலைமுறைகள். எக்ஸாக்டாக தலைமுறைகள் எண்ணப்பட்டிருக்கு பாருங்களேன். 14 இத்தனை தலைமுறைகள் இங்கே இருக்க வேண்டும். அதற்கு பிறகு ரட்சிப்பு வந்தது. இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு, உலகம் முழுவதற்கும் ரட்சிப்பு. அது இஸ்ரவேலுக்கு மகிமை, பூமி அனைத்திற்கும் சந்தோஷமான செய்தி பிறகு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே வருது. அதை குறித்த காரியங்கள் 18 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவினுடைய ஜனனத்தின் விவரமாவது, அவருடைய தாயாராகிய மரியாள் யோசேப்புக்கு நியமிக்கப்பட்டிருக்கையில் அவர்கள் கூடி வரும் முன்னே அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது. அவள் புருஷனாகிய யோசேப்பு நீதிமானாயிருந்து அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாய் இருந்தான். அவன் இப்படி சிந்தித்து கொண்டிருக்கையில் கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார் என்றான். அதாவது தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருந்த உலகத்தின் இரட்சகர் இந்த இஸ்ரவேலில் யூதா கோத்திரத்தில் பிறக்கிறாரு. அவர் வரும்பொழுது என்ன பார்க்குறோம்? மரியாள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதி ஆனாங்கள் என்று சொல்லி இந்த செய்தியை யோசேப்புக்கு சொல்கிறாங்க. கர்த்தர் யோசேப்பை தெரிந்து கொண்டார். ஏன்னா தாவீதுக்கு கர்த்தர் முன்பு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். என்ன? உனக்கு நான் நிலையான வீட்டை கட்டுவேன் என்று சொல்லி. நிலையான வீடு கட்டப்படுதல் என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, உன் தலைமுறை என்றென்றும் நிற்கும் என்பது தான். அதற்கு என்ன காரணம்? மாம்சத்தில் தாவீதுக்கு பசங்க பிறந்தாங்க. அவர்கள் அல்ல, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய வாக்கு தத்தத்தின்படி பிறக்கிறாரு. அவர் பூமி அனைத்தையும் என்றென்றும் நீதியாய் அரசாளுகிற கர்த்தர். அவரே அந்த தலைமுறையில் வந்து பிறக்கிறாரு என்கிற சந்தோஷமான செய்தியை தான் மத்தேயு நமக்கு இங்கே அறிவிக்கிறார். அதனால தான் சொல்லிருக்காரு, அவருக்கு இயேசுன்னு பெயரிடுங்க, அவர் பெயரிடு, அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொல்லி. அப்போது தாவீது வரைக்கும் ஒரு தலைமுறை, அதற்கு பிறகு 14 தலைமுறை, பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஜனனம். இப்போது இவ்வளவு தலைமுறைகளுக்கும் கிடைத்த ஒரு பெரிய ஸ்லாக்கியம் என்ன? பாவங்களை நீக்கக்கூடிய இரட்சகர் பிறந்தது. அடுத்து தொடர்ந்து வாசிப்போம். 22ஆம் வசனம், தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு அவள் தன் முதல் பேரான குமாரனை பெரும் அளவும் அவளை அறியாதிருந்து அவருக்கு இயேசு என்று பெயரிட்டான். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும் பொழுது அவர் என்கிற வார்த்தையை தெளிவாக இந்த வேதத்தில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. ஸோ அவர் தன் ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை வழி நடத்துகிற கர்த்தர், தேவன் நம்மோடு என்பதைத்தான் இந்த வார்த்தை குறிக்குது. அது என்ன? இம்மானுவேல் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு. ஸோ இப்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்த நாளிலிருந்து கர்த்தர் நம்மோடு இருக்கிறார்.
மாம்சத்தில் வந்த நம்முடைய கர்த்தர் இப்போது ஆவியிலே நம்மோடு அவர் இருக்கிறார். இதுதான் நம்ம இந்த வார்த்தைகள் மூலமாக அறிந்து கொள்கிறோம். தேவன் நம்மோடு. ஆமேன். தேவன் தந்த வெளிப்பாடுகளுக்கு நன்றி.